இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை அடுத்த பனமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய தாளகிரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே அற்புதமான ஒரு கோவில் வந்து சொல்லலாம். அதாவது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதுவும் முதலாக கட்டப்பட்ட கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து சொல்லலாம். அதுவும் மலை மீது கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லலாம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குன்றின் மேல் அமைஞ்சிருக்குது. அதுவும் மலை மேல் அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே அற்புதமான ஒரு கோவில் வந்து சொல்லலாம். இந்த கோவிலுடைய சிறப்பே என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு பக்கத்திலே வந்து சோமஸ்கந்தருடைய உருவம் வந்து தேவியோட வரையப்பட்டிருக்குதுங்க. இது கிபி 7ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டிருக்கு. இன்னைய வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழியாம வந்து இருக்குதுங்க. இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு பேர் வந்து தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவர் வந்து 16 பட்டைலிங்கமா இருக்கிறார். பல்லவ மன்னன் ராசசிம்மனால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தாங்க இந்த தாளகிரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுடைய தலமரம் வந்து பனைமரம் வந்து சொல்றாங்க. பனைமரம் தலமரமா கொண்ட கோவில்ல இது ஒரு சிறப்பான ஒரு கோவில் வந்து சொல்லலாம். அதுவும் மலை மீது கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து சொல்லலாம். இந்த கோவிலை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து சிவலிங்கங்கள் வந்து இடம்பெறுது. இந்த கோவிலுக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏரி ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து மாலை நேரத்தில் பொன்னிறமாக வந்து காட்சி அளிக்குதுங்க. சூரியன் வெளிச்சத்தில் ரொம்பவுமே அழகான ஒரு கோவில் வந்து சொல்லலாம். இயற்கை எழில்மிக்க கோவிலை வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து ரசித்து பார்க்கலாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா மூலவரை தரிசனம் செஞ்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வந்து சொல்கிறாங்கங்க.